ரீசெண்டாக ஒரு 1 month பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நிறைய இன்சிடென்ட்ஸ், ஃப்ளைட் கிராஷு, இல்லை வந்து பிரிட்ஜு வந்து உடஞ்சி விழுறது, அது மட்டும் இல்லாமல் திருப்பி வந்து ஃப்ளைட்ஸ் வந்து லேண்டிங்கில் பிரச்சனை, இண்டிகோவில் பிரச்சனை, ஏர் இண்டியாவில் பிரச்சனை, போயிங்கில் பிரச்சனை, ஏர்பஸில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ப்ராப்ளம், நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட்டே ஆயிடுச்சு. அந்த பரபரப்பான நியூஸை கேட்டுல ஒரு பரபரப்பான நியூஸ் தான் நம்ம கேட்கவே போறோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு. அந்த மாதிரி தான் நம்ம பழகிட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இந்த இவ்வளோ ப்ராப்ளம்க்கு நடுவில் ஏர் இண்டியா கிராஷ், அதுக்கப்புறம் முந்தானேத்திக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரிட்ஜு வந்து நார்த் சைட்ல வந்து விழுந்துடுச்சு, அதுல வந்து ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் வேர்ல்டு லெவல்ல ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட் ரெஸ்கியூ நடந்திருக்கு. ஸோ ஒரு சைட்ல நெகட்டிவா நிறைய விஷயங்கள் நடக்கும்போது பாசிட்டிவாவும் இருக்கிற விஷயங்கள் மறைஞ்சு போயிடுது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பாசிட்டிவா ஒரு விஷயம் நடக்குது, இப்படியும் வந்து ஒரு பில்டிங்ல எல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டா இப்படியும் நம்மளை ரெஸ்கியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி துபாய் காமிச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த நியூஸை கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை கேள்விப்படாம கூட இருந்திருக்கலாம். ஒரு 77 அடுக்கு மாடி குடியிருப்பு மாடியில வந்து பயங்கர தீங்க. ஆக்சுவலா 77 ஃப்ளோர்ஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 280 மீட்டர் ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னும் போது சாதாரணமா கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ்களுக்குலாம் நடுவில் இருக்க ஒரு பாசிட்டிவ் நியூஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதை நான் எடுத்துட்டு வந்ததுக்கு நிறைய ரீசன் இருக்கு. என்னன்னா, கண்டிப்பா வந்து ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, சுத்தி நம்மளுக்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி விஷயம் கேள்விப்படும் போது நம்ம மென்டலா நம்ம டவுன் ஆகிறோம். ஐயோ இது மாதிரியே கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்காதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நம்மளுக்குள்ளேயே ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு. நிறைய பேர் அன்சர்டைன் லைஃப் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லைஃப் ஆல்வேஸ் அன்சர்டைன்ங்க. இந்த ஏர் கிராஷ் நடந்ததுனால அன்சர்டைன்லாம் கிடையாது. எங்க போனாலும் ஒரு அன்சர்டனிட்டி தான் இந்த லைஃப். நீங்க இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சரி. ஸோ அதுல வந்து நாம லைஃபை பாதுகாக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிகாஷன், ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரிகாஷன். அதை தவிர்த்து வந்து இந்த இடத்துலலாம் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன். இந்த ப்ரிகாஷனும் ப்ரெடிக்ஷனும் மட்டும்தான் கொஞ்சம் காப்பாற்ற முடியுமே தவிர மற்றது எல்லாமே நம்ம கைமீறி போகுதுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அந்த டைம்ல கூட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு. இப்ப இந்த லவனியில வந்து ஒருத்தர் பழைச்சிருக்காரு அப்படின்னும் போது பிரசன்ஸ் ஆஃப் மைண்டா இருக்கலாம், இல்ல அந்த இடத்துல அவர் என்ன வேணாலும் யோசிச்சிருக்கலாம், பட் லக்கோ இருந்திருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்தா நம்ம வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் பவர் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் தாங்க இது. கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் ஏன் பிடிக்கும்னு சொல்றேன்னா, இது ஒரு நியூஸாவே நீங்க பாக்காதீங்க, இது ஒரு வேர்ல்டு ரெஸ்கியூ, வேர்ல்டு ரெக்கார்ட் ரெஸ்கியூ. ஒரு 3820 பேரை வந்து ரெஸ்கியூ பண்றது நார்மலான விஷயம் கிடையாது. அதை வந்து துபாய் கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், வானுயர்ந்த கட்டிடம் அப்படின்னும் போதே இல்ல, துபாய்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது வந்து ஒன்னு புர்ஜ் கலிஃபா. துபாய் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ். நார்மலா 104 மீட்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் 450 மீட்டர் வரைக்கும் கட்டி வச்சிருக்காங்க ஹைட்டு. நீங்க பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 20 ஃப்ளோர்ல இருந்து மேக்சிமம் 140 150 ஃப்ளோர் வரைக்கும் கட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்க கரெக்டாகவும் டெக்னாலஜி ஓரியன்டாவும் பக்காவும் பிளான் பண்ணி கொடுக்குற அமௌண்ட்டை எஃபிஷியண்டா யூஸ் பண்ணி கட்டுற ஒன் ஆஃப் த ஊழலற்ற ஒரு ஊரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம துபாய். நம்ம துபாய்னு சொல்றதை விட அவங்க பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க துபாய் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இந்த பில்டிங்கும். கிட்டத்தட்ட துபாயோட அந்த ஸ்ட்ரக்சரல் ஓரியன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சேஃப்டிக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. நீங்க வந்து ஒரு செங்கல்ல இருந்து பேஸ்மெண்ட்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் இன்ஸ்பெக்ஷன் நடந்து ஃப்ளோரா இன்ஸ்பெக்ஷன் நடந்தா மட்டும்தான் ஒரு பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி ஒரு ரெசிடென்ட், அதாவது மக்கள் கிட்ட கொடுக்கிற போது கூட இல்ல, ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடத்திட்டு தான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி புரோட்டோகால் எல்லாத்தையுமே பக்காவா ஃபாலோ பண்ற கவர்மெண்ட், அதை சுத்தி இருக்க அபிஷியல்ஸ் அவங்களும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. சோ என்ன ஆச்சு, துபாய் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் ஃபயர் ஆக்சிடென்ட் ஒரு பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர்ல தான் நடந்திருக்கு. அதாவது ஒண்ணு இல்லைங்க, பெரிய கடை நம்ம ஊர்ல எல்ஐசி பில்டிங் 14 அடுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கை ஸ்கிராப்பர், அதையே நம்ம பிரமிப்பா பார்ப்போம். இப்பெல்லாம் அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அவங்க 40 50 60 ஃப்ளோர்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அப்படின்றது எல்லா ஊர்லயும் காமன் ஆயிடுச்சு. பட் துபாய் அளவுக்கு இன்னும் ஈக்குவலைஸ் பண்ண முடியல. துபாய், அமெரிக்கா, யூகே, நியூசிலாந்து இந்த மாதிரி அளவுக்கு வந்து இந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் நம்மளால ஈக்குவலைஸ் பண்ண முடியல, அதான் உண்மை. சோ ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் மாதிரிதான் மெரினா பின்னேக்கல் அப்படின்ற ஒரு ஸ்கை ஸ்கிராப்பர். அதுல வந்து டைகர் டவர், இந்த டவர் ஆக்சுவலா இப்ப வந்து துபாயோட ரெசிடென்ட் பகுதின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த மெரினாவும் வந்து ஒரு முக்கியமான பகுதி. அதை சுத்தி வந்து புர்ஜ் கலிஃபா இருக்கு, நிறைய மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்கு, ஏரோ ஸ்டேஷன் இருக்கு, இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பீச் இருக்கு. ஸோ வந்து
ஒரு வியூ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெரினா பின்னேக்கல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூஸ். அதாவது நீங்க மேல இருந்து பார்க்கும்போது துபாயே தெரியும் அப்படின்னு ஒரு இது ஆக்சுவலா 77 அடுக்கு பில்டிங்க. நீங்க ஒரு 60வது அடுக்கு ஒரு 50வது அடுக்குலாம் மேல இருந்து பாத்தீங்கன்னா மொத்த துபாயே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வியூ இருக்க ஒரு ரெசிடென்ட் அபார்ட்மெண்ட் கூட கமர்ஷியல் பில்டிங்ஸும் இதுக்குள்ளேயே இருக்கு. ஸோ 77 அடுக்கு கிட்டத்தட்ட 180 மீட்டர் ஹைட்டு கொண்ட இந்த பில்டிங்ல நேத்தி அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து திடீர்னு வந்து பயங்கரமான ஃபயர். என்னன்னா 67வது ஃப்ளோர்ல வந்து ஒரு பயங்கரமான ஃபயர். இதுல என்ன ஒரு ஹைலைட்னா அங்க இருந்த நிறைய பேருக்கு தெரியல, அந்த பில்டிங்குள்ள இருந்த நிறைய பேருக்கே தெரியல என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி. 67th ஃப்ளோர்ல ஃபயர் ஆனவங்க மட்டும்தான் வந்து எஸ்கேப் ஆகி நடந்து போயிட்டு இருக்காங்க. மத்த யாருக்குமே வந்து என்ன ஸ்மோக்கு மட்டும் அடிக்குது, நம்ம என்ன நடக்குதுன்னு தெரியாம அப்படியே ஃப்ரீயா விட்டுருக்காங்க. அன்டில் என்னன்னா ஃபயர் வெஹிக்கிள்ஸ் இல்ல எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து அலாரம் கொடுத்து பயங்கரமா இவங்களெல்லாம் வந்து கீழே வாங்கன்னு சொல்ற வரைக்கும் இவங்களுக்கு எல்லாம் பெருசா தெரியல. ஏன்னா ஒரு 9:30க்கு அப்புறம் ஃபயர் நடந்திருக்கு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் நைட் டைம்ல நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து பெட்டுக்கே போயிட்டாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 764 அபார்ட்மெண்ட், 77 ஃப்ளோர்ல 764 அபார்ட்மெண்ட், 3820 மக்கள். 1 இல்ல 2 இல்ல 100 இல்ல 200 இல்ல 500 இல்ல 1000 இல்லைங்க. நல்லா நீங்க நம்ம கேட்டுக்கணும் இந்த இடத்துல 3820 பேரு. அவ்வளோ பேரையும் வந்து நாட் ஈவன் சிங்கிள் இன்ஜுரி இல்லாம ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ தெர் இஸ் அட்வான்ஸ்மெண்டா ஒரு டெக்னாலஜியை பக்காவா யூஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணா நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணா கரெக்டா இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஜுரி இல்லாம மக்களை காப்பாற்ற முடியும்னு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு துபாய் கவர்மெண்ட். எஸ்பெஷலா வந்து துபாய் சிவில் டிஃபென்ஸ் அந்த பர்டிகுலர் டீம், அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட டீம் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 280 மீட்டர் ஹைட் பில்டிங்கை வந்து நீங்க சாதாரணமாலாம் போக முடியாது. அதுக்குன்னு இருக்க அந்த ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸை வச்சுட்டு நீங்க வந்து அவ்வளோ ஹைட்டுக்கு அந்த எலிவேட்டரை ஏற்றும் போது ஒரு பயம் இருக்கும் பாருங்க. அதெல்லாம் தாண்டி ரெஸ்கியூ டீம் ஒர்க் பண்ணி 3820 பேர் சும்மா ஒரு ஏதோ ஜஸ்ட் லைக் தட் 3800 பேரை ரெக்கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பேச முடியாது. சப்போஸ் அந்த பில்டிங்ல வந்து 9:30க்கு அப்புறம் ஃபயர் ஆயிருக்கு, எல்லாரும் தூங்குற டைம்ல யாருமே கண்டுக்காம விட்டுட்டா இருந்தாங்கன்னா நீங்க இன்னத்தே வந்து இந்த ஒரு நியூஸ் எப்படி போயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துபாயில மெரினா பின்னேக்கல்ல 77 மாடி கட்டிடம் கிட்டத்தட்ட 3820 மக்களை விழுங்கியது அப்படின்ற மாதிரி நியூஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருந்திருக்கு. ஏன்னா ஒரு 3820 பேரு 700 சில்லற அபார்ட்மெண்ட், இவங்க எல்லாரையும் ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வர்றதுன்றது ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ இது அவங்க பக்காவா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது டிஎம்ஓ துபாய் மீடியா ஆஃபீஸ். ஒன்ஸ் ஃபயர் அதாவது ஃபயர் அந்த இடத்துல பத்திக்குச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னன்னா பாம் ஜுமைரா அண்ட் துபாய் மெரினாவோட மெட்ரோவை கட் பண்ணுங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த சைட்ல வர எல்லா பஸ்ஸையும் ஸ்டாப் பண்ணுங்க, வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னோடனே அதுவே வந்து பாதி பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருச்சு. ஏன்னா ஒரு ரெஸ்கியூ டீம் வந்து ரெக்கவர் பண்ணி கூப்பிட்டு வரும்போது அந்த இடத்துல என்னென்ன இருக்கணும்னா மெடிக்கல் எமர்ஜென்சிஸ், அதை தவிர்த்து வந்து ரெக்கவரி ஆப்ஷன்ஸ், இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இதை பண்ண உடனே கிட்டத்தட்ட 11:30 9:30க்கு ஃபயர் ஆயிருக்கு, 11:30க்குலாம் வந்து 3820 பேரையும் காப்பாத்தி கீழே கூட்டிட்டு வந்துட்டாங்க. 144க்குலாம் வந்து அவங்க அபிஷியலா ட்வீட் போட்டிருக்காங்க, ஆஃப் ஆஃப் த ஃபயர் ஹாஸ் பீன் அரஸ்டட் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்தது 2 நாளுக்கு இன்னொரு ட்வீட். இது எல்லாமே வந்து துபாய் மீடியா ஆஃபீஸ் போட்டுட்டே இருக்காங்க. ஆம்புலன்ஸ், சைக்காட்ரிக் அட்வைஸ் டீம் எல்லாமே ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி 221 ஃபுல்லி எவாக்குவேட்டட் அண்ட் ஃபயர் வந்து சுத்தியும் அணைச்சிட்டாங்க அப்படின்னு. 9:30 மணிக்கு பிடிச்ச ஃபயரு 77 அடுக்கு மாடி 67வது ஃப்ளோர்ல வந்து தீ பிடிச்சிருக்கு. மேல இருந்து கீழே வரைக்கும் 10th ஃப்ளோர் வரைக்கும் எரிஞ்சிருக்குங்க. ஏதோ வந்து ஜஸ்ட் லைக் தட் கிடையாது, 10வது ஃப்ளோர்ல இருந்து 77வது ஃப்ளோர் வரைக்கும் எரிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையுமே அணைச்சிருக்காங்கன்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். இதை தவிர்த்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், அங்க இருந்த எல்லாருக்குமே டெம்பரவரி ரெசிடென்ஸ் கொடுப்போம், அவங்க லாஸ் ஆன எல்லாத்தையுமே வந்து நாங்க திருப்பி கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு விஷயம், அதாவது நான் இந்த இடத்துல இந்தியன் கவர்மெண்ட் துபாய் கவர்மெண்ட் எல்லாம் நான் கம்பேர் பண்ணி பேசல. என்னன்னா எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. பட் துபாய் கவர்மெண்ட் வந்து பர்டிகுலர் டெவலப்பர் ஆஃப் மெரினா பின்னேக்கல் பில்டிங், அவங்க வந்து தான் பொறுப்பு இதுக்கு ஃபுல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் இந்த டெம்பரரி ரெசிடென்ஸையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பிளான்டு, அதாவது நீங்க வந்து அந்த இடத்துல ஃபயர் எவாக்குவேஷனோ ஒரு ப்ராப்ளம் வந்தா அதை வந்து எப்படி
அனலைஸ் பண்ணி டக்குன்னு ஆக்டிங் பண்ணணும் அப்படின்றது நம்ம இந்தியாலையும் வேற லெவல்ல பண்ணுவாங்க, இல்லைன்னா கிடையாது. 3820 மெம்பர்ஸ், 77 ஃப்ளோர்ஸ் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு பில்டிங் கிடையாது. பட் ஃபியூச்சர்ல அதுக்கான பாசிபிலிட்டி இருந்தா நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த அளவுக்கு எஃபிஷியண்டா ஹேண்டில் பண்ற நிறைய நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு பர்சனல் ஃபீல் இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் இருக்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த பில்டிங்கை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, பொதுவாகவே நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். என்னன்னா, ஒரு பில்டிங்ல ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த பில்டிங்க்கு போகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் வந்துடும் நிறைய பேருக்கு. இந்த பில்டிங் இனிமேல் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, 2015லயும் இது மாதிரி ஒரு ஃபயர் ஆயிருக்கு. 45th ஃப்ளோர்ல வந்து ஒரு கிச்சன்ல ஃபயர் ஆயிருக்கு. அது 46th ஃப்ளோர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இது 2015. 2017லயும் வந்து ஒரு ஃபயர் ஆயிருக்கு. அதுலயும் வந்து நோ விக்டிம்ஸ், நோ இன்ஜுரிஸ். ஸோ வந்து எஃபிஷியன்ட் ஆக்டிங், எஃபிஷியண்டா ஒரு விஷயம் வந்து பண்ணும்போது அந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம உயிர் சேதத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை வந்து பர்டிகுலரா துபாய் சிவில் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவ் அப்படின்றலாம் ஒரு விஷயம் கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா, நம்மளை சுத்தி நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி 3820 பேரை வந்து ரெக்கவர் பண்ண ஒரு பாசிட்டிவ் விஷயமும் நடந்திருக்கு அப்படின்றதான அவங்க கிட்ட எடுத்துட்டு வர்றது. இதை தவிர்த்து வேற எதுவும் பெருசா நான் சொல்ல வரல. ஸோ என்ன நடந்துன்றது கொஞ்சம் டீட்டெயில்டா சொன்னேனே தவிர வேற எதுவும் கிடையாது. சேஃப்டி ஃபர்ஸ்ட், செகண்ட் பீப்புள், அடுத்ததுதான் வந்து மீதி எல்லாமே, காசு பணம் இது எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க தெளிவா ஒரு ஐடியாலஜில இருக்காங்க. ஸோ இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த ரெக்கவரி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ரெக்கவரிங்க. ஏன்னா 3820 மெம்பர்ஸை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியில நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம ஊர்லயே வந்து நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வந்து நான் இந்தியா துபாய்னு கம்பேர் பண்ணல. நம்ம இந்தியால இன்னுமே வந்து நிறைய லேக் இருக்குன்னு சொல்ல வரேன். ஏன்னா எல்லாருமே இப்ப ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் நம்ம இந்தியால எக்ஸ்ட்ரீமாலாம் நிறைய இடத்துல வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நடந்த ஏர் கிராஷ்லயே வந்து அவ்வளோ ஃபயர் ஃபைட்டர்ஸ் அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஈஸியான விஷயம் கிடையாது. விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாத விஷயத்த வேற இடத்துல இருந்து கத்துக்கிறதுன்னு. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் நம்ம நிறைய அட்வான்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்படி பண்ணா மட்டும்தான் மக்களோட சேஃப்டி, அது ரோடா இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, ஏர்போர்ட்டா இருந்தாலும் சரி, ஈவன் நம்ம சைக்கிள் ஓட்டிட்டு போனா கூட அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிற சேஃப்டியா இருக்கும்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா we are the mass அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். யாராவது வந்து இந்த ஏர் கிராஷ்ல வந்து இதை பத்தியே நம்ம பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வந்து நடக்கிற பாசிட்டிவான விஷயம் யாராவது சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பபாய், see you. தண்ணியை கம்மியா யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பபாய்.